வாங்க ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சி வச்சுக்கலாம். நல்லா வெந்துட்டுக்குது பாருங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சி அரிசி இப்படி பிசுக்கி இதுமாதிரி எல்லாத்தையும் பிசுக்கி இப்படி வச்சுக்கலாம். பாருங்க நல்லா பிசுக்கி வச்சுருக்கு. இதுக்கு கொஞ்சம் சீரகத்தூள் இருந்தால் போட்டுக்குவேன். என்கிட்ட சீரகத்தூள் இல்லை, அதுக்கு சீரகம் கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கேன். அப்புறமா மிளகுத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் அரிசி மாவு கூட போட்டுக்கோங்க. என்கிட்ட அரிசி மாவு இல்லை, ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு செய்கிறேன். அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதை போட்டு இப்படி பிசிக்கலாம். நல்லா இப்போது உருளைக்கிழங்கு மாரி நல்லா பிசுக்கி விடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து பிசுக்கலாம். இதுமாதிரி வச்சுக்கின்னு இதுமாரி கவர் போட்டு மூடி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப மெலிசாக தேய்க்காதீங்க. கனமாக தேய்ச்சிக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக தேவையோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் ஒன்று எடுத்து எண்ணெயில் போடலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா கலர் ஆகட்டும். அரிசிமா வந்து கொஞ்சம் கெட்டாக பிசுங்க நல்லா வந்துருக்கும். பாருங்க இந்த மாதிரி வந்துருக்கு. பாருங்க இது மாதிரி கலர் ஆகட்டும். இல்லை இந்த மாதிரி கலர் ஆகட்டும். கலர் ஆகிட்ட பிறகு எடுக்கலாம். பாருங்க இது மாதிரி கலராக நல்லா வேகட்டும். பாருங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நல்லா மரமரப்பாக இருக்குது. பாருங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் ஒன்றும் கட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஷேப்பில் ஒன்றும் பாக்ஸ் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம்.